எனக்கு வந்த இந்த நோய் அரிய வகை நோயா இருக்கு, டாக்டர்கள் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க அண்ட் நான் பண்ண தப்ப நீங்க யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நடிகை ஷகிலா அவர்கள் பகிர்ந்த இந்த செய்தியால சோசியல் மீடியால எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. 90sல தமிழ் மலையாளம் இப்படின்னு கதாநாயகியா வளம் வந்தவங்க தான் ஷகிலா அவர்கள். அண்ட் இப்ப எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாததுனால குக் வித் கோமாளி ஷோல வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல ஆங்கரிங்கா ஒர்க் பண்ணாங்க. அப்படி இருக்க இவங்க இன்னைக்கு சடனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆளே தெரியாம ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்களே அண்ட் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு கழுத்துல அறுவை சிகிச்சை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எதனால இந்த அறுவை சிகிச்சை, அவங்களுக்கு எதனால இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஷகிலா அவர்களே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பக்கமா படுத்துட்டு போன் அதிக நேரம் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். நான் போன் அதிக நேரம் யூஸ் பண்ணதுனால தான் என்னோட கழுத்து பகுதி இப்படி ஆகிடுச்சு அண்ட் இதுக்கு சொல்யூஷன் இல்லை. நான் என்னதான் அறுவை சிகிச்சை பண்ணாலும் பட் என்னோட கழுத்து பகுதி அப்பப்போ வலிக்கும் தான் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கை விரிச்சிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. நான் பண்ண தப்ப யாரும் பண்ணாதீங்க, அதிக நேரம் யாரும் போன் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க போன் யூஸ் பண்ணுங்க பட் அது நிமிர்ந்த மாதிரி உட்காந்து யூஸ் பண்ணுங்க, அதுவும் கொஞ்ச நேரம் மட்டுமே யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை நீங்க பட வேண்டியது இருக்கும். இது ரொம்ப கொடுமையான விஷயம், என்னால இனிமே குனியவும் முடியாது அண்ட் எதுக்காகவும் கழுத்தை சடனா திருப்ப முடியாது, அப்படி ஒரு வலி வலிக்குது, நீங்க யாரும் இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு ஷகிலா அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கேன். அண்ட் இனிமே நிறைய யூசர்ஸ் போனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதீங்க அண்ட் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க அண்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சோசியல் மீடியால இதுக்கு விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.